Hello friends, இந்த வீடியோல ரொம்ப ஈஸியா பேப்பரை வச்சு ஒரு வால் ஹேங்கிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து பிங்க் கலர் பேப்பர் எடுத்துர்க்கேன். A4 சைஸ்ல பிங்க் கலர் நார்மல் கலர் பேப்பர் தான். இப்போ இத வந்து இப்படி பாதியா மடிச்சுக்கணும். அதுக்கு அப்புறம் அதை விரிச்சு ஒரு சைடுல இருந்து நடுவுல அந்த கோடு போட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடம் வரைக்கும் மடிச்சுக்கணும். அதுக்கு அப்புறம் அதை மறுபடியும் பாதியா மடிச்சுக்கணும். இன்னொரு தடவை மடிச்சிடலாம். இதே மாதிரியே இந்த சைடுலயும் மடிச்சிட்டு வரணும். இந்த மெத்தட்ல மடிச்சோம்னா நமக்கு மடிப்பு வந்து ஒரே மாதிரி இருக்கும். ரெண்டு பக்கமும் மடிச்சதுக்கு அப்புறமா இதை ஃபுல்லா விரிச்சிட்டு ஒரு ஓரத்துல இருந்து இப்படி முன்னும் பின்னுமா இப்படி மடிச்சிட்டு வரணும். ஆல்ரெடி நம்ம மடிச்சதுனால இப்படி மடிக்கிறது வந்து ஈஸியா இருக்கும். ஃபுல்லா மடிச்சாச்சு. இப்படி இருக்கும். இப்போ இத வந்து ஃபர்ஸ்ட் பாதியா அப்படி மடிச்சு பிரஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி. அதுக்கு அப்புறம் ஒரு சைடுலயும் இப்படி கிராஸா இப்படி கட் பண்ணிக்கணும். இந்த பக்கமும் இதே மாதிரி கட் பண்ணிடலாம். இப்போ இதுல கொஞ்சமா க்ளூ போட்டு அப்படியே ஒட்டிடலாம். கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டா அப்படியே நல்லா அது ஒட்டிக்கும். இப்போ இதை விரிச்சிட்டு அந்த சைடும் கொஞ்சம் க்ளூ போட்டலாம். இதையும் இப்படி கொண்டு வந்து இப்படி கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டா அந்த சைடும் நல்லா ஒட்டிக்கும். அவ்வளவுதான். இந்த வால் ஹேங்கிங் பண்றதுக்கு இதே மாதிரி மொத்தம் 3 வேணும். மூணுமே வந்து வேற வேற சைஸ். இதுதான் பெருசு. அடுத்து பண்றது வந்து இதோட சின்னது. ஸோ இந்த சைஸ் பேப்பர் 21/15ல பண்ணியிருக்கேன். அடுத்தது 12/9 சென்டிமீட்டர் பேப்பரை மடிச்சு பண்ணியிருக்கேன். ஸோ 3 சைஸ்ல நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி 3 சர்க்கிள் இந்த மாதிரி கிளிட்டர் பேப்பர்ல வந்து 3 சைஸ்ல நான் எடுத்திருக்கேன். அந்த ஃப்ளவர் சைஸுக்கு தகுந்த மாதிரி ரவுண்டா அப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பெருசா இருக்கிற சர்க்கிளை அந்த பெரிய இதுலையும், அடுத்த சைஸ் உள்ள சர்க்கிளை அடுத்த சைஸ் உள்ள ஃப்ளவர், அப்புறம் குட்டியா இருக்கிற சர்க்கிளை குட்டியா உள்ள ஃப்ளவர்லையும் ஒட்டிடலாம். அதுக்கு அடுத்து அந்த ஒவ்வொரு இதோட சென்டர்லையும் கொஞ்சமா க்ளூ போட்டுட்டு ஒரு ஃபிளாட் பேக்கான ஒரு பேர்ல் அதை ஒட்டிக்கலாம். நீங்க ஸ்டோன்ஸ் எது வேணாலும் ஒட்டிக்கலாம், இல்லை சும்மா அப்படியே விடுறதுனாலும் விட்டுலாம். அதே கிளிட்டர் பேப்பர்ல இந்த மாதிரி ஒரு திலகம் ஷேப்ல 2 இது கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நான் ஒயிட் கலர் உள்ள நூல் எடுத்திருக்கேன். இந்த ஒரு சைடோட பேக்ல க்ளூ போட்டுட்டு இந்த நூலை வந்து கொஞ்சம் நடுவுல இருந்து வச்சுட்டு இன்னொரு இதை வந்து அது மேல ஒட்டி இப்படி பிடிச்சிடலாம். ட்ரை ஆச்சுன்னா நல்லா ஒட்டிக்கும். அதுக்கப்புறமா நம்ம கீழே இருந்து அப்படியே மேலே குட்டியில இருந்து பெருசு கொண்டு வர போறோம். அதனால இது க்ளூ வச்சா ஒட்டாது. அதனால க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கோங்க. இல்லை ஸ்ட்ராங்கான க்ளூவாக இருந்ததுன்னா ஒட்டிக்கும். இப்போ கொஞ்சமா அதோட கீழ் பகுதியில் போட்டுட்டு அப்படியே நூலை அது மேலே வச்சு ஒட்டிடலாம். அதே மாதிரி சென்டர்லையும் கொஞ்சமா க்ளூ கன்னை வச்சு க்ளூ போட்டுட்டு அதை ஒட்டிடணும். அதே மாதிரி மேல் பகுதியிலையும். ஸோ ஒவ்வொரு பூலையும் இந்த மாதிரி கீழே நடுவில் மேலே இப்படி இந்த நூலோட சேர்த்து அந்த பேப்பரையும் ஒட்டிட்டோம்னா அது நல்லா அதே இடத்துல நின்னுக்கும். அதுக்கு அடுத்த சைஸ் ஃப்ளவரையும் இதே மாதிரி ஒட்டிடலாம். கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டுங்க, முன்னாடி ஒட்டினதுக்கும் இதுக்கும். இப்போ அந்த பெரிய ஃப்ளவரையும் ஒட்டிடலாம். அதே மாதிரி தான் எல்லாத்தையுமே ஒட்டியாச்சு. எக்ஸ்ட்ரா உள்ள நூலை கொஞ்சம் மட்டும் விட்டுட்டு கட் பண்ணிட்டு இப்படி ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த இதையும் ஒட்டியாச்சு. அதுக்கப்புறம் நான் பிங்க் கலர் பேப்பர்லயே இந்த மாதிரி
ஒரு சர்க்கிள் ஷேப் வெட்டி வச்சுருக்கேன். அதில் ஒவ்வொரு இதுலேயும் அந்த பூவோட சென்டரில் இப்படி பின்னாடி ஒட்டிட்டோம்னா அந்த நூல் வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் வேறு வேறு கலர்லேயும் பண்ணலாம், சிங்கிள் கலர்லேயும் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக வெறும் பேப்பர் மட்டுமே வச்சு ரொம்ப அழகான ஒரு வால் ஹேங்கிங் ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் எப்படி வேணுமோ அதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். நிறைய ஸ்டோன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய மெத்தட் தான் அது. நீங்களும் இந்த கிராஃப்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.